வாக்குச்சாவடிகளுக்கும் அதற்குன்னு தேர்தல் ஆணையம் கைடன்ஸ் கொடுத்திருக்கு. ஒரு வாக்குச்சாவடினா காவல்துறையோ இல்ல ஹோம்கார்ட்ஸோ அந்த மாதிரி 2 வாக்குச்சாவடிகள் 3க்கு மேற்பட்ட பதற்றமுள்ள வாக்குச்சாவடிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து காவல்துறை டீமும் இருக்கு. அதே மாதிரி நம்ம 3 அடுக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஒன்னு தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரி, நானும் கூடுதலாக 5 கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நாங்க மைய பகுதியில் இருக்கோம். தேர்தல் நடத்தும் அதிகாரி தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அமித் IAS, அவருக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் நம்ம செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோல்ல இருக்கு, அதற்கும் அவர் பொறுப்பு. அதே மாதிரி வடக்கில் நம்ம ரவி தேஜா IAS இருக்காரு, அவருக்கு திருவட்டியூர் அங்க பார்க்க வேண்டிய பொறுப்பு, அது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதற்கான பணியை மேற்கொண்டார். சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்ம கண்ட்ரோல்ல 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல நம்ம அடுத்த நமக்கு முக்கியமான இது என்னன்னாலுக்கு நாளை தினம் 5:30 மணிக்கே எல்லாரும் தயாராக இருந்து மாக் பால் 5:30லேருந்து 7 மணிக்குள் பண்ணுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். ஏதாவது அவர்களுக்கு இந்த மாதிரி வாக்குச்சாவடிகள்ல இல்ல எந்திரத்துல பிரச்சனையோ மற்ற ஏதாவது இருந்தாலும் அதை உடனடியாக மாற்றுவதற்கு ரிசர்வ்க்கு தேவையான 20 விழுக்காடு கூடுதல் பொருட்கள், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினுக்கான பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேண்டிடேட் செட்டிங் போன்ற அனைத்து பணிகளும் முடிவடையும் நிலையில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் அதே மாதிரி உடல்நலை குறைவு இருந்தாலும் அவர்களுக்கு பிரியாரிட்டி லைன் சொல்லியிருக்கோம். நம்மளோட இது நம்ம அவருக்கு ரேம்போட சேர்த்து கூடுதலாக அவர்கள் வேற எந்த வசதி பண்ணனாலும் வெயில் காலம் என்பதால் மற்றவர்களுக்கும் எல்லா இடத்திலும் பந்தல் போட சொல்லி குடிதண்ணி போன்ற வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவையும் அங்க எப்படி இங்கே நம்ம மருத்துவ குழு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த பகுதியில் மருத்துவ குழுவையும் தயார் நிலையில இருக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எல்லா இடத்திலையும் முடிந்த அளவுக்கு நம்ம செல்ஃபி பூத்து அதே மாதிரி குவிஸ்கான இது போன்றவையும் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம். ஸோ தற்பொழுது அனைத்தும் தயார் நிலையில இருக்கும் நிலையில அட்டெண்டன்ஸ் இதுவரைக்கும் இந்த 3ஆவது இன்னைக்கு கடைசி பயிற்சியிலையும் சுமார் எல்லாருமே இங்கே பாத்தீங்கன்னா 7 பேர் தான். இங்க இவ்வளோ நம்மளோட 1334 நபர்கள்ல 7 பேர் தான் உடல்நல குறைவாக, அதற்கு தேவையான மாற்று இங்கேயே இருக்காங்க. ஸோ எல்லாமே தயார் நிலையில இருக்கு. பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இரவு பகல் பாராமல் நம்மளோட தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் கீழே DRO தலைமையில அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் மேடம் அந்த மாதிரி அதற்கு கீழே செக்டார் டீம்ஸ் நம்ம சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 19 ஜோனல் டீம்ஸ் இருக்கு, செக்டார் டீம்ஸ். அதற்கு கீழே தேர்தல் நடத்தும் அதிகாரி இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் இரவு பகல் பாராமல் பண்ணும்போது உங்களோட ஒரே பணி அங்க போய் வாக்களிக்கணும். அதற்கு அப்புறம் கடைசியா 2-3 தகவல்கள் மட்டுங்க. சிலர் இதுவரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் 86% 33.71 லட்சம் பேருக்கு இந்த ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டோம். சிலர் சந்தேகம் எழுப்புறார்கள், தட் பை சான்ஸ் என் கையில ஓட்டர் ஸ்லிப் மறந்து போச்சு, இல்லையா நான் தொலைச்சிட்டேன், இல்லையா நான் கிடைக்காத ஒரு 10 வீடு பூட்டி இருக்கேன்னு கிடைக்காத இருந்தா என்ன, கவலையே பட வேண்டாங்க. நீங்க வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 12 வகையான ஐடென்டி கார்ட்ஸ், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏற்கனவே பத்திரிகை கொடுத்திருக்கோம், ஆதார் கார்டு போன்றவை கொண்டு வந்தால் அங்கே உதவி மையம் இருக்கும். அந்த உதவி மையம் உங்க அருகில் உள்ள உதவி மையத்தில் கேட்டீங்கன்னா எந்த வாக்குச்சாவடிங்கிறது அவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த கவலையும் இன்றி நீங்க உங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் டெபினட்டா எந்த வாக்குச்சாவடி போன்ற உள்ள இருக்க உதவி அலுவலர் பண்ணுவாங்க. கடைசியாக நாங்க ஒரு முயற்சி என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தால் அவங்க 2 கிலோமீட்டருக்குள்ள அவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அங்க செல்வதற்கு வாகன ஏற்பாடுக்கும் நாங்க அவர்களுக்கு கோரிக்கைக்கு அடிப்படையில் ஏற்பாடு செய்ய சீஃப் எலக்டரல் ஆபீசர் ஆணைக்கிணங்க அதுவும் செய்யப்பட்டு வருகிறது. இல்ல நாங்க மாற்றுத்திறனாளிகள் 10,385 பேர் இருக்காங்க. அந்த ஒரு ஃபிகர் இருக்கு மாற்றுத்திறனாளிகளோட எண்ணிக்கை. அவர்கள ஏற்கனவே யார் வீட்டுல வாக்களிக்கலையோ அவர்களால் வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரத்துக்கான உதவி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் தான் கொடுக்குறோம்.
யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கோவிட் காலகட்டத்தில் கடந்த தேர்தலுக்கு வந்து தொலைபேசி பண்ணும்போது நம்ம ஓலா போன்ற கேபுகள் பண்ணோம். அந்த மாதிரி கூப்பன்ஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வாகனமும் தயாரா இருக்கும். எங்களுக்கு அங்க அவங்களோட ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு 2 கிலோமீட்டருக்குள்ளதான் இருப்பாங்க.